முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த அடுத்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்களை தமிழகத்துல இப்ப கொண்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். ஸோ அந்த வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இப்போ ஒரு தகவலாக வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த வீடியோவில் தெரிவிக்கலாம். அதாவது வீடு தேடி வரக்கூடிய ரேஷன் பொருட்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ அமைச்சர் ரீதியாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் நிச்சயமா தெரிவிக்கலாம். அதாவது மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த அரசியல் களத்துல அடுத்த கட்ட முடிவாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் நிச்சயமா தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்துக்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயும் மாணவர் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தெரிவித்திருப்பது பயனாளிகளுக்கு நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்தா கண்டிப்பா மக்களுக்கு இது மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயமாகவே இருக்குங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அனைவரும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு கட்டாயமான சூழல் இருக்கிறது. ஸோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்தா கண்டிப்பா அவர்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு வகையில இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ரேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இதனால ஏற்படாது. வயதானவர்களுக்கும் எந்தவித ஒரு தொந்தரவும் இதனால ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி வீட்டிற்கே பொருட்கள் வந்தா கண்டிப்பா அனைவருக்கும் இந்த விஷயம் பயன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க. ஸோ கடந்த ஆட்சி காலத்துல இந்த விஷயம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருந்தது அப்படின்றத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது அனைத்து குடும்பத்திற்குமே ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் அப்படின்ற ஒரு தகவல் கடந்த ஆட்சி காலத்துல கண்டிப்பா இருந்ததாகவே நம்ம தெரிவிக்கலாம். ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வரவே இல்லைங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா மக்களுடைய இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். ஸோ முன்னாள் முதல்வர் என்ன செய்திருக்கிறார், இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் இதற்கு என்ன தகவல் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த 12/8/2025 தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கு சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் அப்படின்னு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தாருங்க. ஆனா அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய நோக்கின் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல இந்த விஷயம் நடைமுறைக்கு வந்ததாக சொல்றாங்க. ஆனா அது பெரிய அளவுல எந்த ஒரு விமர்சனங்களையுமே ஏற்படுத்தவில்லைங்க. இந்த தாயுமானவர் திட்டம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் நலம் சார்ந்த இந்த திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் இது உறுதி செய்யும் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த திட்டத்தின் வாயிலாக பாத்தீங்கன்னா 34,809 நியாய விலை கடைகளை சேர்ந்த 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட நிறைய பேர் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வயதானவர்கள் இதுல இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. குடும்ப அட்டைகளில் உள்ள 20 லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பயனாளர்களும் இந்த விஷயத்துல பயன் அடையலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. அதாவது 90,000த்திற்கு மேற்பட்ட குடும்ப அட்டைகளில் உள்ள 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் என மொத்தமாக பாத்தீங்கன்னா 16,73,333 குடும்ப அட்டைகளில் உள்ள 21,70,454 பயனாளிகளுக்கு அவர் இல்லங்களுக்கு சென்று குடிமை பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் விவரம், உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு விஷயமும் அவர்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா மின்னணு எடை தராசு, அதாவது போஸ் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமை பொருட்களை பாதுகாப்பதாக
தகுதியுள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கு சென்று நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் விநியோகம் செய்வாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இப்ப வெளிவந்திருக்கு. 70 வயதுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று குடியுரிமை பொருட்கள் வழங்கும் இந்த திட்டத்திற்கு அரசு பாத்தீங்கன்னா 35 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்புற செய்வதுடன் அவர் தம் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே சொல்லப்படுது. ஸோ இதனால கண்டிப்பா மாற்றுத்திறனாளிகள் பயன் அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள இந்த நிலையில திமுகவின் சில திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களும் பெரிதும் பயனுள்ளதாகவும் இது இருக்குங்க. தாயும் மாணவர் திட்டத்தையும் தொடர வேண்டும் என்ற கோரிக்கை இப்போ எழுந்திருக்கு. ஸோ இந்த திட்டம் தொடருமா என்ற கேள்விக்கு அமைச்சர் வெங்கட்ரமணன் தற்போது விளக்கம் அளித்து இருக்கிறார். இந்த நிலையில தமிழகத்தில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவல் உளவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் சொல்லி இருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரீதியாக தற்போது வெளிவந்த ஒரு தகவலாகவே நம்ம பார்க்கலாங்க. பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எளிதாக கிடைக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கம் என்றும் அதனால் இந்த திட்டம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்து இருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா திட்டம் எந்த இடையூறும் இல்லாமல் சீராக நடைபெற தேவையான நிதி வசதிகள் அனைத்தும் அரசு தரப்புல செய்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் அவர் சொல்லி இருக்காருங்க. ஸோ அவர் உறுதி அளித்துள்ள இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மக்கள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். பயனாளிகளுக்கு தரமான சேவை வழங்க அதிகாரிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட உள்ளதாகவே அவர் சொல்லி இருக்காரு. ஸோ இந்த விஷயமானது மக்கள் ரொம்ப நாள எதிர்பார்த்த ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஸோ இந்த விஷயமானது நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த கட்ட முடிவாக இந்த அரசியல் களத்தில் என்ன வீடியோ வெளிவரப்போகுது, என்ன தகவல் கசிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த அரசானது பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை தமிழகத்தில் கொண்டு வந்து இருக்கின்றனர். ஸோ அடுத்த கட்ட வீடியோவில் நம்ம என்ன தகவல் வெளிவருது அப்படிங்கிறத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம சேனலில் போடக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.